இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. பாருங்கள், இந்த இடத்துல எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல மழையே இல்லை. ஒரே இடத்துல மழை அதிகமாகவும் மழையே இல்லாத பிளேஸை பார்க்கவும் எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மழையிலேருந்து தப்பிச்சுலாம் நான் ஓடி இருக்கேன். மழை என்னை துரத்திக்கிட்டே வரும். மழை என் மேலே படுறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும்லாம் ஓடி இருக்கேன். அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் மழைக்கிட்ட கிரேட் எஸ்கேப் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் கொண்டு போய் போட்டுட்டு அப்படியே சந்தைக்கு போகலான்னு சொல்லி ரெடியாக இருந்தேன். கடைசியாக தூரல் வரவும் இன்றைக்கி நம்ம போக முடியாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக தூரல் நின்றுடுச்சு. இன்றைக்கி எப்படியும் நம்ம சந்தைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டியில் போகும்போது ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைமில் அது ஒரு தூர டைமில் போகும்போது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓமலூர் போய் கொரியர் ஆஃபீஸ் கொரியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது மழை வந்துருச்சுங்க. மழையில் நினையாமல் ஒரு கடை ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. சமையல் எவ்வளோ வேணால் செஞ்சிடலாம். அதில் கீரை உருவுறது தான் பெரிய வேலை. அதனால் அத்தையிட்ட கொண்டு போய் இந்தாங்கத்தை பறித்து கொடுங்கன்னு சொல்லிட்டேன்.